ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 46 பேர் போட்டியிடுகின்றனர். திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 46 பேர் போட்டியிடுகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தலில் மொத்தம் 46 பேர் போட்டியிடுகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற்றது. 18ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையும் நடைபெற்றது. அப்பொழுதுதான் இந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் விதிகளை மீறி இங்கு போட்டியிட்டிருக்கிறார். அவரது வேட்புமனு கடந்த 18ஆம் தேதியே நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த வேட்புமனு நிராகரிக்கப்படாமல் இறுதி வேட்பாளர் பட்டியலிலும் சேர்க்கப்பட்டதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட இருந்த ஒரு சமயத்தில் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக சக சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த விதிமீறலை கண்டறிந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் தெரிவித்தனர். இதனால் நேற்று மாலை வெளியிடப்பட வேண்டிய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டது. நேற்று இரவு முழுவதுமாக இந்த தாமதம் நீடித்தது. இந்த குழப்பத்திற்காக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினார்கள். தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டு அவங்களும் தேர்தல் ஆணையத்திற்கும் தெளிவுரை கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் இறுதியாக அந்த பெங்களூரை சேர்ந்த பத்மாவதி என்ற பெண் வேட்பாளரினுடைய அந்த வேட்புமனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டு தற்பொழுது இந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த மாநிலத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய வாக்குரிமை கொண்டவர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதியை மீறி கர்நாடக மாநிலம் பெங்களூர் உதயா நகரை சேர்ந்த பத்மாவதி என்ற பெண் ஈரோடு கிழக்கு தொகுதி போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதை கவனிக்காமல் தேர்தல் அதிகாரிகள் வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டதுதான் இந்த இத்தனை சர்ச்சைக்கும் காரணமாக இருந்தது. நேற்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியலில் 47 பேர் வேட்பாளர்கள் என அறிவிக்கப்பட்டு அந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த பத்மாவதி என்ற பெண்ணினுடைய அந்த வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டு அந்த இறுதி வேட்பாளர் பட்டியலில் தற்பொழுது 46 வேட்பாளர்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.